ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, சேம் திங்ஸ் தான். நம்ம எப்பயும் பொழுது சரிலைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 லைன் சரிலைன் போட்டுக்கிறேன் கோல்டன் கலரில். கிளைண்ட் வந்து ஃபுல்லாகவே கோல்டன் ஒர்க் போகணும், எல்லா சிமிலராக இருக்குது, எல்லா சரிக்கு போடுற மாதிரி பார்க்குறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரிலைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் இருக்கும்ல, கோல்டன் சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க சாம்பிள் பிக்கில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலருக்கு ப்ளவுஸுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்க லோடிங் ஸ்டிச் வந்து போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கோல்டன் எனக்கு வந்து ஃபுல்லாகவே கோல்டன்லேயே போட்டு கொடுத்துருங்க, நான் எந்த சாரிக்கு வேணால் மேட்ச் பண்ணுற மாதிரி நான் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லாகவே கோல்டன் பண்ணாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சத்தூசி வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் வச்சு இந்த மாதிரி பாருங்கள் லோடிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுனே வரணும். ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்டிச் உங்களுக்கே தெரியும், அதுதான் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது. சத்தூசி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எம்போஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சத்தூசி வச்சுட்டு அதுக்கு மேலே சில்க் கோல்டன் சில்க்னால இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக லோடிங் ஸ்டிச்லாம் முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக க்ளூ வச்சு நம்ம ரன்னிங் ஸ்டோனை வந்து இது பண்ணி போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் நம்ம கண்டினியூ போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ஸ்டோன் மட்டும்ல அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடணும். அந்த ஸ்டோன் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் போடுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஸ்லீவ் எல்லாமே வருது, அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இது நார்மலாக நம்ம 2 ஸ்டோனுக்கு ஒன்று ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒன்று பாஸ் ஸ்டிச் சொல்லுவாங்க. அதை கண்டினியூ போட்டிங்கன்னா எதுக்காகனா அது நம்ம க்ளூ வச்சு எடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்தளவுக்கு டக்குலாம் எடுத்துன்னு வராது. அதுக்காக அந்த மேலே ஒரு ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டாட் வச்சுனே வந்து அந்த டாட்டில் எதுக்காகனா ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து 3mm பீட்ஸு ஸ்லீவுக்கு போட்டோம்ல அதே மாதிரி 3mm பீட்ஸு ஃபுல் சைட்லேயுமே அந்த லெஃப்ட்டு ரைட்டு போட்டு சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீட்ஸாக நம்ம போட்டுனே வரணும். அதுக்கப்புறமா சத்தூசியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹைலைட்டர் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லேயும் இதே டிசைன் தான் வரும், சேம் தான். அப்படியே நெக்லேயும் நம்மளுக்கு வருது. இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரானா நம்மளுக்கு அந்த லோடிங் ஸ்டிச் வருதுல, அந்த கோல்டன் லோடிங் ஸ்டிச் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது. சேம் தான் நம்ம ஸ்லீவ்லேயும் போட்டிருக்கோம். ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்க்கணுன்னா பாருங்கள். அதே தான் கண்டினியூ இந்த மாதிரி சிங்கிள் பீட்ஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சத்தூசி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அப்படியே ஹைலைட்டர் மாதிரி கண்டினியூ போட்டு கொடுக்க வேண்டியதான். கிளைண்ட்டுக்கு கேட்ட மாதிரி ஃபுல்லாகவே கோல்டன் தான், அதனால் நான் கோல்டன் தான் எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து எல்லா ப்ளவுஸுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி கோல்டன்னே எனக்கு போட்டு கொடுத்துருங்க சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ நான் எல்லாமே கோல்டன்னும் சத்தூசி கோல்டன்னு ஸ்டோன் வந்து சென்டரில் மட்டும் ஃபுல்லாக கோல்டன் வச்சா டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு நான் அதுக்கு மட்டும் சென்டரில் மட்டும் ஒயிட் ஸ்டோன் வச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு 4 பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம இது மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் போட்டு ரைட் சைடில் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்களேன், நம்ம அதில் வந்து கோல்டன் ஸ்டோன் வைக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இந்த சைடு அதுக்கப்புறம் அந்த 2 இதுக்கு சென்டரில் அதாவது சென்டரில் வந்து கோல்டன் ஸ்டோன் தான் வைக்கிறேன். சின்ன ஸ்டோனாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலி எல்லாமே வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்கில். நான் வந்து கோல்டன் ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அங்கங்கே புட்டாஸ் போடுறதுக்காக சென்டரில் ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு பக்கத்தில் அதாவது நம்ம சிங்கிள் பீட்ஸ் வச்சோம்ல அதே மாதிரி தான் 4 சைடுமே சிங்கிள் பீட்ஸ் வச்சுட்டு சத்தூசி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஃபுல்லாகவே ஃப்ளவர் மாதிரி ஷேப்பில் ஒரு நம்மளுக்கு ஹைலைட்டர் வரும் பாருங்கள்.
கண்டினியூ இந்த மாதிரி செட்டோசியால் கண்டினியூ போட்டுனே வரணும். ஃபுல்லாகவே கண்டினியூ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த போட்டோட இது வந்து டபுள் சைடு போடுவோம். இது ஃபுல்லாகவே 4 சைட்லையுமே இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வச்சு போட போகிறோம். 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பீட்ஸ் வச்சுட்டு அங்கே நாட் போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு எல்லா சைடும் 4 சைடுமே சுகர் பீட்ஸ் வச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்டில் நாட் போட்டதுக்கப்புறமா கோல்டன் ஸ்டோன் நம்ம ஒட்டினோம்ல அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். கிளைண்ட்டு கேட்ட மாதிரியே சேம் டிசைனில் அவங்க கேட்டதுலேயே வந்துடுச்சு. அப்படி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி டிசைன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி பேபி ஷவருக்காக சிம்பிளாக 7th மந்த் பண்ண போகிறோம், ஸோ அதுக்காக தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ இவங்க மேரேஜுக்கு என்கிட்ட தான் பண்ணாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த ப்ளவுஸ் எடுத்து பார்த்தாலும் அப்படியே தான் நான் நிறையா யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். சேம் என்ன டிசைன் அதே டிசைனில் தான் இருக்குது. எந்த பீட்ஸ் வந்து ஃபேட் ஆகலை. நான் அதுக்கப்புறமா வேறு ஒரு ஷாப்பில் போட்டு கூட அங்கே வந்து ஃபேட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் போட்ட ப்ளவுஸ் வந்து எதுவுமே ஃபேட் ஆகலை சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது. இது வந்து பேக் நெக்கு, நம்ம போட்டது ஃப்ரண்ட் நெக்கு. பேக்கில் இதே சேம் தான், ஃபுல்லாகவே டிசைன் போட்டு புட்டாஸ் வச்சாச்சு. அதுதான் ஸ்டிச்சிங் மெத்தடு. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு தான் கொடுப்போம் சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோ வேணால் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், தேங்க்யூ.